வணக்கம் மாணவர்களா, இன்னைக்கு நம்ம தமிழ் கும்மியில் இருக்கிற வினா விடை எழுதுறதுல பார்க்கலாம். முதல்ல என் சேனலை பார்க்கறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் இனிமேல் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரிங்களா? 6ஆம் வகுப்பு இயல் 1ல் இருக்க தமிழ் கும்மி என்ன பாடம்? தமிழ் கும்மியில் இருக்கிற வினா விடைகள் இப்போ நம்ம படிக்க போகிறோம். அதோட நோட்டு புத்தகத்தில் எழுதிக்க போகிறோம். முதல்ல மதிப்பீடில் இருக்கிற சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் வினா, தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். என்ன அடையலாம்? மேன்மை. எல்லாரும் ஒரு பென்சில் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. தாய்மொழியில் படித்தால் என்ன அடையலாம்? மேன்மை அடையலாம். அடுத்து, தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. என்ன சுருங்கிவிட்டது? மேதினி. மேதினினா உலகம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. உலகமே சுருங்கிச்சு, அதனால உலகத்துக்கு இன்னொரு பெயர் மேதினி. அடுத்து, செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். அப்போ என்ன எழுதணும்? செம்மை. சேயிம்மை செம்மை கூட்டல் தமிழ் தமிழ் செம்மை தமிழ். அடுத்து, பொய் அகற்று. பொய் அகற்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்று. கா வந்து ஆவா மாறும். ஓகேங்களா? பொய் கூட்டல் அகற்று. அடுத்து, பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும். பாட்டு இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும். எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை. என்ன வரும்? எட்டு திசை. முதல் இருக்கு இல்லையா, அது இச்சு சேர்த்து எழுதணும். எட்டு திசை. சரிங்களா? முதல்ல இருக்கிற ஒன்று வரும். அடுத்து, நம்ம நயம் உணர்ந்து எழுதுக. இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல வருவது மோனை சொற்களை எடுத்து எழுதுக. இப்போ வந்து நம்ம நோட்டு புத்தகத்தில் எழுதியிருக்கேன். நீங்களும் நோட்டு புத்தகம் எடுத்துக்கோங்க, பார்த்து எழுதிக்கோங்க. என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து எழுதிக்கோங்க. முதல் எழுத்து ஒன்றி வரணும். இங்கே பாருங்க, கொட்டுங்கடி, கோதையர். முதல் வரிசையில் இருக்கு இல்லையா அந்த பாடலில், கோ கோ. இது என்னங்க மேம், இது ரெண்டுமே வேற மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடாது. இது கா கா கீ கீ சொல்லி பார்க்கணும். கா கா கீ கீ கூ கூ ஒரே வரிசையில் வர எழுத்துக்கள்னால இதுவும் ஒரே வரிசையில் வர்றதுனால இது வந்து மோனை. பாருங்க, முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை. கொட்டுங்கடி, கோதையர். அடுத்து, எட்டு திசை ஏ இருக்கு, எட்டிடவே. இதுவும் ஏ, இதுவும் ஏ. இது வந்து ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து, ஊழி ஊழி ஊற்றென்னும். அப்போ இது ஊவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கு, இதுவும் சரியா இருக்கு. அடுத்து, பொய் பூண்டவரின். அப்படின்னா பொய். இது பாருங்க, இது பூ இருக்கு, இது போ இருக்கு. அப்போ என்ன வந்து பா பா பி பி வரிசையில் வந்து இது ரெண்டு எழுத்துக்களும் ஒன்றி வந்திருக்கு. அடுத்து, மெய் மேதினி. அப்போ மா வரிசையில் இருக்கிற ரெண்டு எழுத்துக்களும் ஒன்றி இருக்கு. அப்போ வந்து நீங்கள் நோட்டு புத்தகம் எடுத்துட்டு இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு படிக்கணும். அப்படியே பாட புத்தகத்தில் குறிச்சிட்டு எழுதலாம். ஆனால் வந்து நோட்டு புத்தகத்தை எழுதி வச்சு படித்தாதான் வந்து தேர்வுக்கு எழுதும்போது மறக்காமல் இருக்கும். ஒரு வாட்டி எழுதி பார்க்கணும். அடுத்து, பாடல்கள் அடிகளில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல வருவது எதுகை? முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை சொல்லணும், இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை சொல்லணும். ஓகேங்களா? அங்கே பாருங்க, கொட்டுங்கடி, எட்டு திசை. பாருங்க, இது எல்லாமே முதல் எழுத்து. இந்த அடுத்து இருக்கிறது இரண்டாவது எழுத்து. அப்போது இட்டு இந்த ரெண்டு வார்த்தைகளும் இட்டு எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அப்போ இது எதுகை. ஊழி ஆழி பொய் மெய். அப்போ இதுவும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தா எதுகை. பாருங்க, கொட்டுங்கடி, எட்டு திசை, ஊழி ஆழி பொய் மெய். அப்போ வந்து இது ரெண்டு வரும் நம்ம முடிச்சிட்டோம். மூனை முடிச்சோம், எதுகை முடிச்சோம். அடுத்து வந்து குருவினா. இது இப்போ வந்து நீங்கள் பாடத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து எழுதும்போது பார்த்து நிதானமாக பிழை இல்லாமல் எழுதிக்கோங்க. தமிழ் மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவன யாவை? பாருங்க, எழுதிக்கோங்க. தமிழ் தமிழ் மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவன பொய் அகற்றி.
பொய்யே பேசக்கூடாது. பொய்யை அகற்றி மனிதன் அறியாமையை நீக்கி, மனிதனுக்கு அறியாமையை நீக்கி அன்புடைய பலரின் இன்பம் தரும், அன்பாக இருக்கவங்க எல்லாருக்குமே இன்பம் தரும் பாடல்களை தந்து, உயிர் போன்ற உண்மை தரும் பாடல்களை தந்து, உயர்ந்த அறத்தை தந்து, உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டுவது. என்ன சொல்கிறாங்க? தமிழ் மொழியின் செயல்கள். மறுபடியும் சொல்கிறேன், நிதானமாக எழுதிக்கோங்க. சரிங்களா? சொல்லலாமா? தமிழ் மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவன: பொய்யை அகற்றி மனிதனின் அறியாமையை நீக்கி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்களை தந்து, உயிர் போன்ற உண்மை தரும் பாடல்களை தந்து, உயர்ந்த அறத்தை தந்து, உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டுவது. அடுத்து, செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். இது வந்து ரொம்ப ஈஸி. இந்த கொஷின் வந்துச்சுன்னா நீங்கள் 2 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். பாருங்கள், ஒன்றும் இல்லை, அந்த கொஷினில் எல்லாமே இருக்குது. செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் 8 திசைகளிலும், இந்த ஒரே ஒரு வார்த்தை படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும், 8 திசைகளிலும் பரவ வேண்டும் என்று கூறுகிறார். இந்த ஒரு வினா வந்து மிகவும் ஈஸியாக எழுதலாம். செந்தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவ வேண்டும் என்று கூறுகிறார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிறுவினா. என்ன வினா? சிறுவினா. சொல்லலாமா? கால வெள்ளத்தை எதிர்த்து நிற்கும் மொழி தமிழ் என்று கவிஞர் கூறுவதன் காரணம் என்ன? கால வெள்ளம்னா, இப்போ வெள்ளம்லாம் வந்துச்சுன்னா கூட எல்லாமே அடிச்சுட்டு போகுது. ஆனால் வந்து தமிழ் மொழி இன்னும் வந்து அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்குறாரு. ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டினை புரிஞ்சுட்டு உங்களுக்கு என்ன தெரியுமோ அது உங்கள் சொந்த நடையில் எழுதலாம், இல்லைன்னா இந்த மாதிரியும் நீங்கள் எழுதலாம். முதல்ல என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கண இலக்கியங்களை பெற்றது முதுமொழி. நம்மளுடைய தமிழ்மொழி இலக்கண இலக்கியங்களை பெற்றுள்ளது. நம் தமிழ்மொழி, அது ஒரு முதல் பாயிண்ட் எழுதணும். என்ன? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இலக்கண இலக்கியங்களை பெற்ற முதுமொழி நம் தமிழ்மொழி. சங்க இலக்கியங்கள் முதல் இக்கால இலக்கியங்கள் வரை பல இலக்கியங்களை கண்டுள்ளது. சங்ககால இலக்கியம் முதல் இக்கால இலக்கியங்களும் நிறைய இலக்கியங்களை கொண்டுள்ளது. 2வது பாயிண்ட். அடுத்து, அவ்வாறு கண்டிருந்தும் தமிழ் மொழி சிதைந்து விடவில்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததும் அது சிதைந்து விடவில்லை. மாறாக பல மாற்றங்களை கண்டு வளர்ந்து உள்ளது. பல மாற்றங்களை கொண்டு இப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்கு. பல மொழிகளில் அழிந்த நிலையிலும் தமிழ் மொழி இன்றும் செம்மொழியாக உலகில் தலை நிமிர்ந்து நிற்பதினாலேயே கவிஞர் அவ்வாறு கூறுகிறார். கவிஞர் ஏன் இப்படி சொல்லியிருக்காருனா வந்து, தமிழ்மொழி செம்மொழியாக இன்றும் உலகத்தில் தலை நிமிர்ந்து நிற்பதனாலே. ஒரு வாட்டி மெதுவாக படிக்கிறேன், நீங்கள் நோட் புக்கை எடுத்துகிட்டு பாஸ் பண்ணிவிட்டு நிதானமாக எழுதி வச்சுட்டு படிக்கணும். சரிங்களா? எழுதுங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இலக்கண இலக்கியங்களை பெற்ற முதுமொழி நம் தமிழ்மொழி. சங்க இலக்கியங்கள் முதல் இக்கால இலக்கியங்கள் வரை பல இலக்கியங்களை கண்டுள்ளது. அவ்வாறு கண்டிருந்தும் தமிழ்மொழி சிதைந்து விடவில்லை. மாறாக பல மாற்றங்களை கண்டு வளர்ந்து உள்ளது. பல மொழிகள் அழிந்த நிலையிலும் தமிழ் மொழி இன்றும் செம்மொழியாக உலகில் தலை நிமிர்ந்து நிற்பதினாலேயே கவிஞர் அவ்வாறு கூறுகிறார். இதை வந்து பொறுமையாக நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து 2வது, தமிழ் கும்மி பாடலின் வழி நீங்கள் அறிந்து கொண்டவற்றை சொந்த நடையில் எழுதுக. இந்த பாடலை படிச்சிங்க இல்லையா,
அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொந்த நடையில் எழுத சொல்கிறாங்க. நான் ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் எழுதலாம். பல 100 ஆண்டுகளை கடந்து பல அரிய நூல்களை தந்து அதன் வழி பல அறிவியல் வளர்ச்சிக்கு முன்னோடியாக விளங்கி நிற்கின்றது. இயற்கை சீற்றத்தையும் பல இனங்களின் எதிர்ப்பையும் மீறி அழியாமல் நிலைத்திருக்கின்றது. இந்த 2 இதுவும் எழுதலாம். மறுபடியும் பாருங்கள். பல 100 ஆண்டுகளை கடந்து பல அரிய நூல்களை தந்து அதன் வழி பல அறிவியல் வளர்ச்சிக்கு முன்னோடியாக விளங்கி நிற்கின்றது. இயற்கை சீற்றத்தையும் பல இனங்களின் எதிர்ப்பையும் மீறி அழியாமல் நிலைத்து நிற்கின்றது. அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது சிந்தனை வினா. சிந்தனை வினா என்ன? தமிழ் மொழி எவ்வாறு அறியாமையை அகற்றும் கேட்டிருக்காங்க. அறியாமைன்னா நம்ம இப்போ பள்ளிக்கு போனால் நம்மளுடைய அறிவு வளருதில்ல, அதே போல் தமிழ் மொழியை படித்தா எப்படி நம்ம அறியாமையை அகற்ற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், நம்ம எழுதலாமா? 2000 ஆண்டுகளாக பல இலக்கியங்களை கொண்டுள்ளது நம் தமிழ்மொழி. இது முதன்மையான பாயிண்ட், எல்லாத்துலேயும் எழுதலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பல இலக்கியங்களை கொண்டுள்ளது நமது தமிழ்மொழி. அதில் சங்க இலக்கியத்தில் அகவாழ்வு புறவாழ்வு பற்றிய கருத்துக்களை தெள்ளத் தெளிவாக புலவர்கள் எடுத்து உள்ளனர். அதாவது சங்ககால புத்தகத்தில் அகவாழ்வு புறவாழ்வை பற்றி புலவர்கள் தெளிவாக எடுத்து கூறியுள்ளனர். சங்கம் அறிவிய இலக்கியங்கள் அறநெறி கருத்துக்களை பல புலவர்கள் எடுத்து இயம்பி உள்ளனர். சங்கம் அறிவிய காலத்திலையும் அறநெறி கருத்துக்களையும் பல புலவர்கள் அந்த நூல்களை சொல்லியிருக்காங்க. காப்பியங்கள் கதை மாந்தர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்று வாழ்வியல் நெறிகளை கற்பிக்கின்றனர். அந்த காலத்தில் இருக்கிற காப்பியங்களையும் ஒரு மந்திரி ஒரு ராஜாலாம் எப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்கள, அதெல்லாம் நம்ம இந்த தமிழ் நூலில் கற்றுக்கலாம். இவைகளை பார்க்கும் பொழுது தமிழ்மொழி அறியாமை அகற்றும் என்பது உறுதியே. கடைசி அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இதையெல்லாம் நம்ம கற்றுக்கிறதுனால நம்மளுக்கு தமிழ்மொழி கற்றதுனால அறியாமை அகற்றும் என்பது உறுதியே. ஒரு வாட்டி படிக்கலாம். 2000 ஆண்டுகளாக பல இலக்கியங்களை கொண்டுள்ளது நம் தமிழ்மொழி. அதில் சங்க இலக்கியத்தில் அகழ்வாழ்வு புறவாழ்வு பற்றிய கருத்துக்களை தெள்ளத் தெளிவாக புலவர்கள் எடுத்தியம்பி உள்ளனர். சங்கம் அறிவிய இலக்கியத்தில் அறநெறி கருத்துக்களை பல புலவர்கள் எடுத்தியம்பி உள்ளனர். காப்பியங்களில் கதை மாந்தர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்று வாழ்வியல் நெறிகளை கற்பிக்கின்றனர். இவைகளை பார்க்கும் பொழுது தமிழ்மொழி அறியாமை அகற்றும் என்பது உறுதியே. மாணவர்களா, இப்போ இயல் 1 இருக்கிற தமிழ் கும்மி பாடத்தோட வினாவிடையே நோட்டு புத்தகத்தில் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.